ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் 1 மணி என்ன வந்துச்சு அப்படின்னா 822. அதே மாதிரி சண்டே ரிசல்ட்டு பாருங்கள் 842. அந்த நம்பர்ஸ் பாருங்கள் ரெகுலராக பாஸ் ஆகும்னு சொன்னோம். அங்கே பாருங்கள் மண்டே மட்டும் தான் வரல, மீதி எல்லா நாளும் பாஸ் ஆகிக்குது. அதே மாதிரி பாருங்கள் நேற்றும் பாஸ் ஆகிக்குது. பாருங்கள் இதில் ஒரு 8ம் அதே மாதிரி 2ம் ரெகுலராக அப்படியே பாஸ் ஆகுது. பாருங்கள் பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு நாள், அதனால் இதனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டே ரிசல்ட் வச்சு உள்ளே பால வாய்ப்பு இருக்குது, அல்லது பவர் வச்சும் வரலாம். அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. வாங்க இயரில் என்ன வந்ததுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இயரில் என்ன வந்ததுன்னா 759. அதையும் கணக்கில் வச்சுங்க. நேரடியாக கூட வரலாம், அல்லது பவர் வச்சும் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள். அதான் பாருங்கள் எங்கள் 31ஆந்தேதி இல்லை, அதுக்கு முதல் நாள் ரிசல்ட் 016. அதை பாருங்கள் அது இருக்கிற 0 பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் மீதி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, 5, 65. 65 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இயர் பார்த்திங்கன்னா பெண்டிங் சார்ட்டரை பொறுத்த வரைக்கும் போர்டில் பெண்டிங் அதிக நாள் பார்த்திங்கன்னா 5, 13 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 20 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 1 வந்து பார்த்திங்கன்னா 14 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 0 வந்து பார்த்திங்கன்னா 17 நாள் பெண்டிங் இருக்குது 0. அதே மாதிரி பாருங்கள் போர்டு பொறுத்த பெண்டிங் எடுத்துக்கிட்டால் அதிக நாள் பெண்டிங் வந்து 9, 21 நாள் பெண்டிங் இருக்குது. 7, 10 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 3, 4, அதே மாதிரி 5 பாருங்கள் 22 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 5 வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9 பாருங்கள் 13 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. ஆனால் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா போர்டு பொறுத்த வரைக்கும் 3, 0. போர்டு பொறுத்த வரைக்கும் 5, 8. போர்டு பொறுத்த வரைக்கும் 4, 7. ஓகேங்களா? அதே மாதிரி போர்டில் நீங்கள் வந்து 8 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 8ஐயும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபி, பிசி, ஏசி ஆளில் 35, 09, 54, 97, 53, 90. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 45, 79, 74, 47, 59, 95. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 30, 03, 57, 94. எல்லாமே ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 822. 8க்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 2க்கு பவர் 7, 2க்கு பவர் 7. அப்புறம் நேற்று ரிசல்ட்டோட பவர் வச்சிடக்கூடிய நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 377. அப்போ டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 354, 097, 835. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஏபிசியில் 057, 549, 598. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 8, 3. சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா 5 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போடணும்னா 73, 391, 63, 727 நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டேட்டாவும் வச்சுருவாங்க. வினிகான அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க, நம்பி போடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 6 மணி டால் நேற்று என்ன வந்துச்சுன்னா 052. அதே மாதிரி பாருங்கள் சண்டே ரிசல்ட்டில் நம்பர்ஸ் உள்ள ஃபாலோ ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா 873 7 பாருங்கள் கண்டினியூவாக உள்ளே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 3 வந்து பாருங்கள் பாஸ் ஆகுது. அதேமாதிரி 8 மட்டும் தான் பாஸ் ஆகலை. அதனால் சண்டே ரிசல்ட்டை எப்போயும் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி இயர் சார்ட்டில் எப்படி வருதுங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இயரில் 30ஆந்தேதி வந்து 858 பாருங்கள். அதுலேயும் டபுள்ஸ் இருக்குது. அதனால் டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதத்து 2 நாளுக்குனால ட்ரிபிள்ஸோடு வரலாம். அதனால் ட்ரிபிள்ஸை கணக்கில் வச்சுக்கோங்க. என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 000, 555, 999, 666. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ போன மாதம் வந்து 31 வரல. அதாவது முதல் நாள் ரிசல்ட் 654. அது அதே மாதிரி பாருங்கள் 578. அதே மாதிரி 973, 322, 724. பாருங்கள் இந்த 724 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாஸ் ஆகிது பாருங்கள். இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 27 பாஸ் ஆகிருக்குது. பாருங்கள் இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 27 ரெகுலராக பாஸ் ஆகிருக்கு. பாருங்கள் 7, 2. அதே மாதிரி 23, அடுத்து 27, அடுத்து 27. நேற்று கூட 2 பாஸ் ஆகிக்குது பார்த்திங்கன்னா. அப்புறம் 2,
கணக்கில் 2 7 கணக்கில் வச்சுங்க. உள்ளே வந்து வருது, அதனால் கணக்கில் வச்சுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 9 15 நாள் பெண்டிங் இருக்குது. 7 பாருங்கள் 20 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 4 14 நாள் பெண்டிங் இருக்குது. 2 வந்து 25 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி பி போர்டு பார்த்தீங்கன்னா பெண்டிங் எடுத்துகிட்டா 1 18 நாள் பெண்டிங் இருக்குது. 4 14 நாள் பெண்டிங் இருக்குது. 8 15 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி சி போர்டு பார்த்தீங்கன்னா பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 4, அதேமாதிரி 5, அதேமாதிரி 0. இப்போ இதெல்லாம் வந்து பெண்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு வந்து எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 7 2, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 5, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 0 3. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபி பிசிஎஸ்சி ஆனில் 53 80 78 25 35 08. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 87 52 03 30 85 58. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 72 27 05 38. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 0 52. அந்த ரிசல்ட்டுக்கு உண்டான பவர் வச்சு பார்த்தா 0க்கு பவர் 5, 5 பவர் 0, 2க்கு பவர் 7. அப்போ பவர் வச்சுருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா 507. அப்போ வந்தால் 50ன்னு வரலாம், அந்த 0 7ன்னு வரலாம். அதனால் 2 டிஜிட்டில் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 253 780 502. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 835 832 085. ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசியில் 872 270. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கத வந்து பார்த்தீங்கன்னா 850 தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 5 2 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா 0 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 8 மணி வந்து என்ன ரிசல்ட்னா 663. அது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் சண்டே ரிசல்ட்டை வச்சு பாஸ் ஆகுதான்னு பார்த்தா 4ம் பாஸ் ஆகலை. வேணா 8 வந்து பாருங்கள் டபுள்ஸ் வந்துருக்குது. அதுக்கடுத்த நாளும் 8 வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 பாஸ் ஆகலாம். பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே 1 மணி ஹிட்டா அதே மாதிரி 6 மணி ஹிட்டா எல்லாமே வந்து டபுள்ஸில் வருது. டபுள்ஸில் கணக்கில் வச்சுக்கோங்க. பாருங்கள் இங்கேயும் டபுள்ஸ் தான், டபுள் 2 வந்துருக்குது. அதேமாதிரி டபுள் 8 வந்திருக்கு. அதேமாதிரி டபுள் 6 வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் 3 நாள் வந்து டபுள்ஸ் தான் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கும் வந்து டபுள்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸில் வராத நம்பர் கணக்கில் வச்சுங்க. இப்போ வந்து டபுள் 2 வந்துருச்சு, டபுள் 8 வந்துருச்சு, டபுள் 6 வந்துருச்சு. அப்போ 3 நம்பர் வந்துருச்சு. இப்போ வராத நம்பரை கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் எடுத்துருக்கோம். போன வாரம் சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னா போன வாரம் ஃப்ரைடே ரிசல்ட் என்னென்னா 451. அதுக்கு முதல் வாரம் ஃப்ரைடே ரிசல்ட் என்னென்னா 251. பாருங்கள் இப்போ 2 வாரமாகவே 51 ஃப்ரைடே வந்தது வந்து இப்போ 2 வாரம் வந்து 51ன்னு வந்துருக்குது. அப்போ இன்றைக்கும் 51 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 51 கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா பிசி போர்டில் 51 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் 31 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 28 நாள் பெண்டிங் இருக்குது. 1 வந்து 18 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 1 அதே மாதிரி பி போர்டு பொறுத்த பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 7 வந்து 15 நாள் பெண்டிங் இருக்குது. 4 வந்து 21 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதேமாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 2 21 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 0 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. 4 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எடுக்க போகிறோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 7 8, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 7, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1 2. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபி பிசிஏசி ஆளில் 51 72 75 87 15 27. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபி பிசிஏசியில் 57 78 18 12 21 57. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் 75 78 87 85 77. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மணி ட்ரா வந்த ரிசல்ட் 663. அந்த நம்பருக்கு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6க்கு பவர் என்னென்னா 1, 6க்கு பவர் 1, 3க்கு பவர் 8. அப்போது ரிசல்ட் வச்சிருக்கக்கூடிய பவர் வச்சிருக்கக்கூடிய நம்பர் 118. இது வந்து எப்படி வரலாம் அப்படின்னா 11ன்னு வரலாம் அல்லது 18ன்னு வரலாம். அதனால் 2 டிஜிட்டில் 11 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 11 18 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 751 872 518. ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசியில் 577 857. நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்கள் விஷயம் வருதுன்னு பார்த்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 7, 5 சப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க 8 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீக்கெண்டுக்கு ஃபுல்லாமே எப்படி வந்திருக்கு அப்படின்னா 8 ரிசல்ட் வந்து டபுள்ஸில் வருது. ஆனால் டபுள்ஸில் 3 நாள் வந்திருக்குது. மீதி வந்து பார்த்திங்கன்னா இருக்க அந்த அந்த நம்பர்ஸ் இது பெண்டிங் அதை வச்சு உங்கள் கெஸ்ஸிங் வருதான்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.